காலையில் வேளச்சேரியில் ஒரு தேசிய கொடி ஏற்றும் நிகழ்வில் பங்கேற்று குழந்தைகளை வாழ்த்திவிட்டு இங்கே வர சற்று காலத்தாழ்வு நேர்ந்து விட்டது. இதன் பின்னர் இன்னும் இரண்டு முக்கியமான நிகழ்வுகளில் நான் பங்கேற்க வேண்டும் காத்திருக்கிறார்கள். அமெரிக்கன் கண் மருத்துவமனை சார்பில் நடைபெறுகிற கண் சிகிச்சை முகாமை தொடங்கி வைக்க வேண்டும். அதற்கு பிறகு இன்னொரு மழலையர் பள்ளி நிகழ்விலும் கலந்து கொள்ள வேண்டும். ஆகவே நெடுநேரம் உங்களோடு இருக்க விரும்பினாலும் நேரம் இடந்தரவில்லை. நீங்களும் வெயிலேறுவதற்கு முன்பு இந்த சுடரேந்தின் ஓட்டத்தை தொடங்கினால்தான் இன்று மதுராந்தகம் போய் சேர்ந்து இரவு தங்க முடியும். முதல் நாள் ஓட்டம் சற்று சிரமமாக இருக்கும், களைப்பாகவும் இருக்கும். ஆகவே வெயிலேறுவதற்கு முன்பே நீங்கள் சென்னையிலிருந்து கிளம்ப வேண்டும், சென்னையை கடந்து செல்ல வேண்டும். இந்த தமிழ் தேசிய சுடரேந்தும் ஓட்டம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் ஏற்கனவே வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டு போது பார்வேந்தர் அவர்களின் முன்முயற்சியில் இதேபோல சுடரேந்தும் ஓட்டம் மேற்கொள்ளப்பட்டது. சிறுகனூரில் நடைபெற்ற அந்த மாநாட்டில் பல திசைகளில் இருந்து தோழர்கள் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற சுடர்களை ஏந்தி வந்தார்கள். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற அரசமைப்பு சட்டத்தின் உயிர்மூச்சு கோட்பாடுகளை எப்போதும் உயிர்ப்போடு வைத்திருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் பார்வேந்தர் அவர்களின் முன்முயற்சியில் அந்த சுடர் ஓட்டம் வெற்றிகரமாக நடந்தேறியது. அதைப்போல இப்போது நாம் நடத்துகிற தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் தமிழ் தேசிய சுடரை ஏந்துவது என்ற முடிவை பார்வேந்தன் மேற்கொண்ட போது உடனே நான் அதற்கு இசைவளித்தேன். அந்த வகையிலே உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். சுடரை பார்வேந்தன் கையில் ஒப்படைக்க இருக்கிறேன். நீங்கள் அனைவரும் கட்டுக்கோப்பாக இந்த சுடர் ஓட்டத்தில் பங்கேற்று பாதுகாப்பாக மாநாட்டுக்கு வந்து சேர வேண்டும். ஆகஸ்ட் 17 மழை பெய்யும் என்று வானிலை வல்லுநர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகவே மாலை 6 மணிக்கு தொடங்குவதாக இருந்த மாநாட்டை நாம் 12 மணிக்கே நண்பகல் வேளையில் இசை நிகழ்ச்சியோடு தொடங்கி 4:30 மணிக்குள் முடிப்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம். ஆகவே 12:30 மணிக்கெல்லாம் நீங்கள் மேடைக்கு அருகே இருக்க வேண்டும். இசை நிகழ்ச்சி முடிந்ததும் உங்களிடம் சுடரை பெற்றுக்கொள்ள நான் மேடையில் காத்திருப்பேன். ஆகவே தோழர்கள், இந்த சுடர் ஓட்டத்தில் பாதுகாப்பாக பயணித்து மாநாட்டு திடலுக்கு வந்து சேர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். தமிழ் தேசியம் என்கிற கருத்தியலை புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ் ஆகியோரின் பார்வையிலிருந்து நாம் அணுகுகிறோம். இந்த தமிழ் தேசிய அரசியலில் மிக முக்கியமான கோட்பாடுகளாக நாம் முன்வைக்க விரும்புவது சாதி ஒழிப்பு, மதச்சார்பின்மை, மாநில சுயாட்சி என்பதாகும். சாதி
பெருமை பேசிக்கொண்டு தமிழர்களாய் ஒருங்கிணைய முடியாது. சாதி கட்டமைப்பை தகர்க்காமல் தமிழ் தேசியம் என்பதே உருவாக முடியாது. எனவே சாதி ஒழிப்பை நாம் முன்னிறுத்துகிறோம். சாதி ஒழிப்பை நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் மதச்சார்பின்மை என்கிற கோட்பாடு வென்றாக வேண்டும். மதச்சார்பின்மை என்கிற அந்த மகத்தான கோட்பாட்டை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தின் மூலம் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அந்த கோட்பாட்டை சிதைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் சங் பரிவார் கும்பல் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதை நாம் அறிவோம். மதச்சார்பின்மை ஒழிந்தால் சாதி மேலும் வலுவடையும். மதச்சார்பின்மை பாதுகாக்கப்பட்டால் காலப்போக்கில் சாதி நீர்த்து போகும். எனவே சாதியை ஒழிப்பதற்கு மதச்சார்பின்மை என்கிற கோட்பாட்டை பாதுகாத்தாக வேண்டும். இந்த இரண்டும் தேசிய அடிப்படையில் தேசிய அடிப்படையில் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்தியா முழுவதுமான ஒரு தேவை அது. சாதி ஒழிப்பு என்பதும் மதச்சார்பின்மை என்பதும் இந்திய அளவிலானது. அதே வேளையில் நாம் ஒரு தேசிய இனமாக இந்த மாநிலத்தில் வாழ்ந்து வருகிறோம். நமக்கென்று ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது. நமக்கென்று ஒரு பண்பாடு இருக்கிறது. நமக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. ஆகவே தமிழர்களுக்கான மொழி அடையாளம், இன அடையாளம், மண் அடையாளம் ஆகியவை சிதைக்கப்பட்டு விடக்கூடாது. தமிழ், தமிழன், தமிழ்நாடு என்கிற அந்த அரசியலும் இந்த அரசியலுக்குள்ளாக பாதுகாக்கப்பட வேண்டும். தேசிய அளவிலான அரசியலுக்குள் தமிழ்நாடு என்கிற அடையாளம் சிதைந்து போய்விடக்கூடாது. தேசிய அடையாளத்திற்குள் தமிழன் என்கிற அடையாளம் சிதைந்து விடக்கூடாது. தேசிய அடையாளம் என்கிற பெயரில் இந்திய அளவிலான அரசியலால் தமிழும் தன் அடையாளத்தை இழந்துவிடக்கூடாது. ஆகவே சாதி ஒழிப்பையும் மதச்சார்பின்மையையும் இந்திய அளவிலான பார்வையாக நாம் ஏற்றுக்கொள்ளுகிற அதே வேளையில் தமிழ், தமிழன், தமிழ்நாடு என்கிற அந்த அடையாளத்தையும் பாதுகாக்க வேண்டுமானால் நமக்கு மாநில சுயாட்சி தேவைப்படுகிறது. எனவே 3 உயிர்மூச்சு கோட்பாடுகளை இந்த மாநாட்டின் மூலம் உலகுக்கு நாம் உரத்து சொல்ல விரும்புகிறோம். ஒன்று சாதி ஒழிப்பு, இன்னொன்று மதச்சார்பின்மை, மூன்றாவது மாநில சுயாட்சி அல்லது தன்னாட்சி. இவற்றை உரத்து சொல்லுவதற்கான ஒரு களம்தான் உளுந்தூர்பேட்டையில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்கிற பெயரில் கட்டமைக்கப்படுகிறது. எனவே இந்த அரசியலை, இந்த கோட்பாட்டை வெகு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் வகையில் நம்முடைய களப்பணிகள் மேலும் மேலும் கூர்மைப்படுத்தப்பட வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவோம். அதில் சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கத்தின் பங்களிப்பு போற்றுதலுக்குரியது. 5 லட்சம் ரூபாய்க்கு மேலாக நிதி பங்களிப்பும் செய்திருக்கிறீர்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் நடந்து வருவீர்கள், காரில் வருவீர்கள். சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் ஓடி வரும் மாநாட்டு திடலை நோக்கி வெறும் கையோடு அல்ல, தமிழ் தேசிய சுடரோடு ஏந்தி வருவோம், ஓடி வருவோம் என்கிற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன். உங்கள் அனைவரின் சார்பிலும் பார்வேந்தன் கைகளில் இந்த தமிழ் தேசிய சுடர் இப்போது ஒப்படைக்கப்பட இருக்கிறது. ஒப்படைக்க விரும்புகிறேன். அனைவரும் அமைதியாக அமர்ந்திருந்து நிகழ்ச்சியை, சுடர் வழங்கும் நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். எழுச்சி தமிழ்
தமிழர் தலைமையிலே களமாடி சாதியத்தை வேர் அறுப்போம், தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம், தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம். எழுச்சி தமிழர் தலைமையிலே களமாடி தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம். இன்கம் டேக்ஸ் எல்லாத்துலேயும் வந்தே மாதம் பாதிருக்காங்க. இவங்க நிர்பந்தம் படுத்துறாங்களா? அதை பற்றி விஷயம் எங்கே பண்ணாங்க இன்னைக்கா? ஆமாய்யா, தமிழ் தாய் வாழ்த்து பண்ணாங்கல்ல. இல்லை, தேசிய கீதம் தான் ஃபஸ்ட்டு பாடப்பட்டது எல்லாத்துலேயும். இந்த ஜிஎஸ்டி அலுவலகத்துலேயும், இன்னும் வருமான வரி அலுவலகத்துலேயும், மத்திய அரசு நிறுவனங்கள் எல்லாத்துலேயும் முதல்ல வந்த மாதிரி பாடப்பட்டது. சாப்பிட்றதும் அப்புறம் பாடுறதும் படிக்கிறதும் எல்லாத்தையும் இவங்க நிர்பந்தம் படுத்துறாங்க மத்திய அரசு. அதை பற்றி உங்களுடைய அண்மையில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் அரசு நிகழ்ச்சிகள் அனைத்திலும் தமிழ்த்தாய் வாழ்த்துக்குத்தான் முதலிடம் என்கிற தீர்மானத்தை நிறைவேற்றினார். அனைத்து கட்சியினரும் அதற்கு முழுமையான ஆதரவை நல்கினர். ஆனாலும் தமிழ்நாட்டில் இயங்கும் ஒன்றிய அரசு நிறுவனங்களில் தமிழ்த்தாய் வாழ்த்து பின்னுக்கு தள்ளப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. வந்தே மாதரம் பாடலை முதலில் பாடியிருக்கிறார்கள் என்று அறிய வருகிற போது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் பிற மொழி பேசும் இந்தி அல்லாத பிற மொழி பேசும் தேசிய இனங்களின் மீது இத்தகைய ஆதிக்கம் செலுத்துவது இந்திய ஒருமைப்பாட்டுக்கு ஒற்றுமைக்கு எதிராக போய் முடியும். இதனை இன்னும் ஒன்றிய ஆட்சியாளர்கள் உணராமல் இருக்கிறார்கள் என்பது வியப்பாக இருக்கிறது. இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. தமிழ்நாடு அரசு இது குறித்து விரைந்து நல்லதொரு முடிவை எடுக்க வேண்டும். தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடாமல் புறக்கணித்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்னைக்கு பாடியிருக்காங்களா?
இதே தான் பதில் வேறு என்ன அது அது இந்திய ஒன்றிய அரசு